ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தேசம் காத்த ராணுவத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் திருச்சி பேருந்து நிலையம் அருகே தமிழக காங்கிரஸ் சார்பாக பேரணி நடைபெறுகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், மேலும் விவரம். வணக்கம் சாம். பெகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை அடுத்து நமது இந்திய ராணுவ வீரர்களின் துணிச்சலான பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்திய ராணுவத்தின் இந்த சேவையை போற்றும் விதத்திலும் நாம் பெற்ற வெற்றியை போற்றும் விதத்திலும் நம் மாவீரர்கள் நம் தேசத்திற்கு ஆற்றிய மகத்தான சேவை நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தேசம் காக்கும் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் என்ற தலைப்பில் திருச்சியில் இன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. நம் தேசம் காக்கும் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு கமிட்டி செல்வ பிரதிநிதி தலைமையில் பேரணி நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மேஜர் சரவணன் நினைவு சுபியில் இருந்து பெரிய சிலை வழியாக காமராஜர் சிலை வழியாக ஊர்வலமாக சென்று திருச்சி திருவள்ளூர் பழைய பேருந்து நிலையத்தை அடைந்தனர். அங்கு நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் இன்னார் தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றி வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தேசம் காத்த ராணுவத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் திருச்சி பேருந்து நிலையம் அருகே தமிழக காங்கிரஸ் சார்பாக பேரணி நடைபெறக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கலாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.